விட்டுக்கிறேன் அப்படின்னு என் கையை காலை பிடிச்சி நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். திடீர்னு எனக்கு கிராம்ஸ் வந்தால் என்ன ஆகும்? டிரைவிங்கில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, கிராம்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? கால் நகர்த்த முடியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கண்ணு பிளாக் அவுட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சார், லைஃபுங்கிறது டைனமிக்குங்க. எதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்செக்யூரிட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்செக்யூரிட்டி மீன்ஸ் என்ஜாய்மெண்ட்டுங்க. செக்யூரிட்டி தாங்க போரு. எப்போ ஒரு மனுஷன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறானோ, மாற்றம் ஒன்று தான் மாறாதது லைஃபு. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. லைஃப் எல்லாமே மாறி மாறி தான் போகும். அப்படி போகிறதுல தான் நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. அதுதான் பெரிய உற்சாகம், அதுதான் எல்லாமே. எப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ, இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறதா என் லைஃப்னு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இறங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையான கேமே ஆட ஆரம்பிப்பீங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கவலையே படாதீங்க. இதுதான் உண்மை. செக்யூர்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தோல்வி உறுதி. அது போரான லைஃபு. அதுக்குள்ளே போகவே போகாதீங்க.